தமிழகத்தில் கடந்த 6 மாதங்களில் மட்டும் ராபிஸ் என்னும் வெறிநாய்களை நோய் தாக்கி 18 பேர் உயிரிழந்திருக்காங்க. இந்த தகவலை சுகாதாரத்துறை வெளியிட்டு இருக்கு. தெருநாய்களுக்கும் வீடுகள்ல வளர்க்கப்படும் செல்ல பிராணிகளுக்கும் கடிப்பதால பொதுமக்கள் பாதிப்புக்கு உள்ளாகும் சம்பவங்கள் அண்மை காலமா அதிகரித்து வருது. நம்ம தமிழகத்துல கடந்த ஆண்டில் மட்டுமே நாய்க்கடியால 4,80,000 பேர் பாதிக்கப்பட்டு இருக்காங்க. அவங்கள 40 பேர் ராபிஸ் நோய்க்கு பலியாகி இருக்காங்க. இந்த ஆண்டுல 2,80,000 பேர் நாய்க்கடி பாதிப்புக்கு ஆளாகி இருக்காங்க. குறிப்பா சேலம், செங்கல்பட்டு, தஞ்சை, திருச்சி, கன்னியாகுமரி மாவட்டங்கள்ல 10,000த்திற்கும் அதிகமானவங்க பாதிக்கப்பட்டு இருக்காங்க. அதிகபட்சமாக சேலத்தில் மட்டுமே 20,000 பேர் நாய்க்கடி பாதிப்புக்கு ஆளாகி இருக்காங்க. நாய்க்கடியால பாதிக்கப்பட்டவங்க உரிய நேரத்துல தடுப்பூசி போட்டுக்கொள்ளாம காலதாமதம் செஞ்சாங்க அப்படின்னா உயிரிழப்பு கூட ஏற்படும் அப்படின்னு சுகாதாரத்துறை அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க. தமிழகத்துல ஆண்டுதோறும் லட்சக்கணக்கானவங்க வெறிநாய் கடியால பாதிக்கப்பட்டாலும் எல்லாருமே ராபிஸ் நோயால உயிரிழப்பதில்ல. மேலும் நாய் கடித்தால் மட்டுமே பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு நினைக்கிறதும் தப்பு அப்படின்னு அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க. அதனால நாய்கள் மட்டும் இல்ல, ராபிஸ் வைரஸால பாதிக்கப்பட்ட குரங்கு, பூனை, வௌவால், குதிரை, ஆடு, மாடு போன்ற எந்த விலங்குகள் கடிச்சாலும் அலட்சியம் செய்யக்கூடாது அப்படின்னு அறிவுறுத்தி இருக்காங்க. ராபிஸ் நோய் தடுப்புக்கான சிகிச்சை முறைகள் அனைத்து அரசு மருத்துவமனைகள்லயும் எப்போதுமே தயார் நிலையில் இருப்பதாகவும் சுகாதாரத்துறை அறிவுறுத்தி இருக்கு.